ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கேயும் இது வரைக்கும் 6 கிலோமீட்டர் நடந்துட்டேன். பேசாம உட்காருடா. இங்க ராமன்றது யாரு? தசரத ராமங்க ஐயா. பெருசே அது நானு. உட்காரியா? டெலிவரிக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. நீங்க ஒண்ணும் பதட்டப்பட வேணாம்னு சொன்னாங்க உங்க வீட்டுக்காரம்மா. கேட்டுச்சாடா? கேட்டுச்சு. அவளுக்கு இருக்க தைரியம் கூட உனக்கு இல்ல. ஆமா, எனக்கு இல்ல. முதல்ல பொட்டல கட்டுறத நிறுத்துடா. இந்தாங்க, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்க. என்னடா இருட்டுல பிறந்திருக்கான்? இவன் தாம்மா என் வாழ்க்கைக்கு வெளிச்சம். மாட்டேங்க. அவன் விழுந்துருவானும் தான். நீங்களே போடுங்க. என்ன கொஞ்சம் மெதுவா போங்க. ஒரு 5 ரூபா கூட தரேன். இதுக்கு மேல மெதுவா போக முடியாதுங்க. அப்படி போகணும்னா இறங்கி தான் தள்ளணும். எங்க ஐயா என்ன பேர் வைக்கலாம்? ராகவா. A for apple, B for ball, C for cat, D for daddy. டாடியா? ஏய், இது நம்ம புள்ள எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயம். 2ல 1 தொடு. ஜம்ப் பண்ணி. என் மகன் டாக்டர் ஆயிடுவான். அப்போ இன்னொரு விரல் தொட்டிருந்தா? அத தொட்டால் டாக்டர் தான். இப்ப சொல்றா. D ஃபார் டாடி. டாக்டர். டாக்டர். ராமு சார், ராமு சார், ராகவ தண்ணிக்குள்ள விழுந்துட்டா சார். ஏய் ராகவா. என்னங்க? இப்போ எப்படிங்க இருக்கு? என்னங்க நீங்க மாசம் 100 ரூபாய் கட்டி நீங்க தான் நீங்க ஸ்விமிங் காமிச்சிட்டு இருக்கீங்க. டென்ஷன்ல அவனுக்கு நீச்சல் வரும்ன்ற விஷயத்தை மறந்து போயிட்டேன். உங்களுக்கு வராதான்னு மறந்துட்டீங்க. சரியான நேரத்துக்கு அவங்க மட்டும் வரலன்னா உங்க உயிரே போயிருக்கும். என் உயிரே அவன் தானே. சிகரெட் குடிக்கிற நீ? அப்போது உனக்கு அறிவு வருதான்னு பாக்குறேன். வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்க பையன் கூட படிச்ச என் பையன் ரவி அமெரிக்கால வேலை பாக்குறாங்க. அட உங்க புள்ள ஊர்ல சுத்திட்டு இருக்கா. கொஞ்சம் எடுத்து சொல்லாம்ல. தம்பி சாப்பிட்டு பாப்பா, எங்க போற? டேய் படிடானா டிகிரியோட நிறுத்திட்டேன். ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போடானா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்க.
உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. இப்ப என்னப்பா, நான் சம்பாதிச்சு கொடுக்கலாம் குடும்பத்தை நடத்த முடியாதா? டேய் ராகவா, எல்லாரும் பாக்குறாங்கடா. பின்ன என்னம்மா, எல்லாரும் பாக்குறாங்கன்னு அவரும் நினைக்கணும்ல. எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப என்னப்பா, நான் வேலைக்கு போனா எனக்கு சாப்பாடு போட மாட்டீங்களா? முடியாதுன்னா சொல்லுங்கப்பா, ஏதாவது கூலி வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். இவன் பெரிய ஆளானா நல்லா சம்பாதிப்பான், நம்மள நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன? மா, இதுக்கு பேரு பாசம் இல்லம்மா, முதலீடு. டேய் இருடா. என்னம்மா படிக்கிற? எம்எஸ் சைக்காலஜி அங்கிள். முதல்ல காலேஜை மாத்து. படிப்பு சரியா சொல்லி கொடுக்கல. என்னங்க எப்படி சொல்றீங்க? என்ன உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பையன்தான் நல்லா செட்டில் ஆயிருக்கான்ல, அதை விட வேற என்ன வேணும்? செட்டில் ஆகணும்னா ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்ல. என்ன வேலை இல்லையா? கட்டிங் எல்லாம் போக மாசம் 52,000 ரூபாய் வரும்னு சொன்னாங்க. அவன் இப்படி பல கட்டிங்க போடுவாமா. அது என்னோட சம்பளம். அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் கூட உங்களை நம்ப வச்சேன்னா பாவம் உங்க பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும். அது இல்லைங்க. அவனை பத்தி யாரோ சொன்னா நீங்க யோசிக்கலாம். நான் தானே சொல்றேன், அவன் உங்களுக்கு கரெக்ட் இல்லை. அவனே கரெக்ட் இல்லை. டேய் நானும் வரேன்டா. நீ இங்கே இரு. லூசு பையன். மா, மா, மா. என்னடா? நான் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி ஒரு பொண்ணை செட் பண்ணா இதுக்காக பக்கத்து ஊர் தேடி போய் அந்த சம்மந்தத்தை கெடுத்து விட்டுருக்கா தெரியுமா உன் புருஷன்? நான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு நினைச்சேன். நீங்க என்னன்னா முதல்ல நீ செட்டில் ஆகு, கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். என்னங்க சம்பந்தத்துக்கு எடுத்துட்டீங்களா? 100 அடி நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணோம்னாலே 100 தடவை யோசிப்பேன். 100 வருஷம் வாழ போற வாழ்க்கை, அதுக்கு எவ்வளோ யோசிக்கணும்? சரி, நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இந்த மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா? சொல்றி. நான் தோசை ஊத்துறேங்க. அந்த வேலையை பாரு. அத போயிட்டே இருக்கேன். ஏங்க டிஃபன் சாப்பிட்டு போங்க. டைம் ஆச்சு, லஞ்ச் பாக்ஸ் சீக்கிரமா கொடுத்து அனுப்பு. சரி. ஏய், அது பரோட்டா இல்ல, தோசை. ஒழுங்கா சாப்பிடு. தருதல. ரெண்டாவது தருதல. அப்பாடா சிங்கம் கிளம்பிருச்சு. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். பிளட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அங்கிள். காசுக்காக போய் ரத்தத்தை விற்கிறிய, வெக்கமா இல்ல? இல்ல அங்கிள். என்ன இல்ல? இருக்கு அங்கிள். என்ன இருக்கு? நீங்க இல்லன்னு சொன்னா இல்ல, இருக்குன்னு சொன்னா இருக்கு அங்கிள். பைத்திய மாதிரி வளர்ற. டிஃபன் சாப்பிடலையா? இல்ல போய் சாப்பிடு போ. இருக்கு அங்கிள். அங்கிள், நீங்க அடுத்தவங்கள பேச விடாம கேள்வியா கேப்பீங்கல்ல, அந்த டேலண்ட் வேற யாருக்கும் வராது. அப்படியா? சரி போ. போயிட்டாங்க. நான் பைத்தியமா, இவர் மத்தவங்கள பைத்தியமாக்க மறந்தா சரி. குறுக்கால செவர எவன்டா வச்சது? குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார் காஃபி. தேங்க் யூ. சொல்றேன். காசி சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டா. ரெஜிஸ்டர் சார் ஒரு வாரம் லீவா?
அது தெரிஞ்சுதான் நாங்க லேட்டா வந்துருக்கோம். நீங்க எங்க லேட்டா வரீங்க? இவங்க பின்னாடில வரீங்க. செருப்பு பிஞ்சிரும். 2 பூஸ்ட் கொண்டு வா. சரியா சொன்ன, அப்படிதான் இருக்கணும். குட் மார்னிங் ராமு சார். குட் மார்னிங், குட் மார்னிங். எனக்கும் வந்துடுறான். சார், நீங்க எத்தனை வாட்டி அலைஞ்சாலும் இந்த ஃபைல் மூவ் ஆகுது. ஏன் மூவ் ஆகாது? அவர் கையெழுத்து போட்டாரு, அவங்களும் கையெழுத்து போட்டாங்க. இவருக்கு மட்டும் கையெழுத்து போட வலிக்குதா? ஏன் பணம் வாங்க மாட்டாரா? வாங்குவாரு, மாசத்துக்கு ஒரு வாட்டி. சம்பளம். ரேட்டை கொஞ்சம் கூட்டினா அவரே போடுவாரு. சரி, கூட்டி தான் பாருங்க. சார், 10 நாளா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க, நீங்க மட்டும்தான் கையெழுத்து போடல. 5 10 இல்ல சார், 25 தரேன், போட்டுடுங்க சார். இன்னொரு தடவை என் முன்னாடி வந்து உட்காந்துட்டு ஆஃபர் கொடுத்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும். முதல்ல யாருக்கிட்ட பேசுறோங்கிறத பார்த்து பேசுங்க சார். உங்க ஃபைலை மொத்தமா பார்த்துட்டு தான் பேசுறேன். டாக்குமெண்ட்ஸ்ல நிறைய லீகல் இஷ்யூஸ் இருக்கு, எல்லாத்தையும் சரி பண்ணி எடுத்துட்டு வாங்க, அப்புறமா கையெழுத்து போறேன். ஃபைல் வரேன். ராமு சார், 25 லட்சங்க. இப்படி நீங்க கையெழுத்து போடாம வச்சிருக்கிற ஃபைல்ஸோட மதிப்பெண்ண தெரியுமா? 1 கோடி இல்லைங்க, பல கோடி. நானும் 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் நீங்க மாறுவீங்கன்னு. உங்களுக்கு இங்க வாங்குறதுக்கு சங்கடமா இருந்தா சொல்லுங்க, வெளியே நானே செட் பண்றேன். காசி சார், இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு யாரையும் சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பத்மா மேடம், வாங்க நம்ம போய் பூஸ்ட் சாப்பிட்டு வரலாம். வரேன் சார். நேர்மன்னு சொல்லி கடைசியில வெத்தாதான் போக போறாரு. சார், நேர்மையா வாழணும் அப்படின்னு சொல்ற காலத்துல இருந்து எதுக்குடா நேர்மையா வாழ்ற அப்படின்னு கேட்கிற காலத்துக்கு வந்துட்டோம். உங்களை திருத்த முடியாது. டேய், நீ மட்டும் ஒழுங்கா ஆடி இருந்தா ஒரு ஃபுல்ல ஆஃப் சாப்பிட்டுருப்போம். இப்போ ஒரு கோட்டர்ல ஆஃப் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கோவத்துல நான் ராவா குடிக்க போறேன். நீ எப்பவுமே ராங் ஷோ காட்ட மாட்டியடா. அதோ தேவன் வராரு பாரு. ஓடா, என்னென்ன லேட்டு? வந்துட்டேன்ல. டிரைவரா இருக்கும்போது ஒரு புல்லே கொண்டு வரேன்னா, நாளைக்கு லாரி ஓனர் ஆயிட்டா ஒயின் ஷாப்பே கொண்டு வந்துருவேன். இப்பையில இருந்து நீ எனக்கு தேவா இல்லனா, என் தெய்வம்னா. நான் வெறும் தேவாதான், இன்னைக்கு இவன் தான்டா தெய்வம். என்னது, இவன் காசு கொடுத்தானா? டேய், எப்படி பார்த்தாலும் இதோட விலை 3000 ரூபாய்க்கு மேல இருக்குமாடா. ஏதுடா அவ்வளவு காசு? சீட் இடத்துல ஜெயிச்சண்டா. அதுல அவன் தானடா ஜெயிச்சான். தம்பி, ஆட்டத்துல 1,20,000 இருக்கு. உனக்கும் டிராப் இருக்கு, எனக்கும் டிராப் இருக்கு. நான் பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கிட்டா உனக்கு 60,000 கிடைக்கும், அவனுக்கு 60,000 கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? வெத்திச்சுட்டு தான் கிடைக்கும். நீ 25,000 எனக்கு வெட்டினா நான் ராங் ஷோ காட்டுறேன். டேய், ஜஸ்ட் போஸ்ட் கார்டுல நேர்மைன்னு எழுதினாலே டைரக்டா உன் வீட்டுக்கு வந்து சேரும்டா. அந்த மாதிரி ஃபேமிலியில பிறந்து இந்த மாதிரி வேலை செய்யற எத்திக்ஸ் இல்ல உனக்கு இருக்க எத்திக்ஸ் இருக்கு. அப்ப எந்திரிச்சு போ. ஏன்டா கைனி தண்ணி பாக்குற மாதிரி பாக்குற? உனக்கு தான் வாங்கிருக்க, எடுத்து குடி. உன்னை என்னை பிரிக்கிற எத்திக்ஸ் எனக்கு தேவையில்லடா. இது கொன குறல. அண்ணே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கொதிச்சிருச்சுன்னா சாப்பிடலாம். டேய், அந்த பட்டாப்பட்டி எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. வேர்க்குதுன்னு மூஞ்சிய தொடச்சிங்கல்ல, அதான். டேய், உன் மர்மதேசம் மறைக்கிற துணியை எனக்கு மூஞ்சி தொடக்க கொடுக்குற. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண இந்த பாட்டில வச்சு மண்டையை உடைச்சிருவேன். எதுக்கு பாட்டில உடைச்சு சரக்க வேஸ்ட் பண்றீங்க? அதெல்லாம் சரி. டேய், நம்ம கூட படிச்சவங்க குழந்தைங்க எல்லாம் இப்ப எல்கேஜி யூகேஜி போயிட்டு இருக்கடா. நம்மளால ரோட்ல தலை நிமிந்து நடக்க முடியலடா. உன்னை யாரு தலையை நிமிந்து நடக்க சொன்னா? தலையை குனிஞ்சே நட, அப்பதான் விழாம நடப்ப. அது இருக்கட்டும், நமக்கு ஏதாவது தேவன மாதிரி லாரி வாங்குற கோல் இருக்கா? அண்ணா, ஒரு லாரி வாங்க எவ்வளோண்ணா தேவைப்படும்? $30 லட்சத்துக்கு மேல ஆகுண்டா. தில்லி வண்டின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்காது. அது ராஜஸ்தான், ஜோத்பூர் அந்த சைடு. இது லோடு நிறைய பிடிக்கும். 14 டயர் இருக்கும். ஒரு டயர் பஞ்சர் ஆனா கூட பரவாயில்ல, 10 கிலோமீட்டருக்கு மேல போக முடியும்.
அந்த மாதிரி லாரி ஒன்று சொந்தமா வாங்கி அந்த வண்டி மேல பெருசா கொட்டை எழுத்துல பாண்டிச்சேரி தேவா யோ தேவா தூங்க விடியா. அப்படி எழுத வைக்கணும்டா. தேவனா, உனக்கு லாரினா ரொம்ப உசுருன்னு தெரியும், ஆனா இவ்வளவு வெறியா இருக்கு. நம்மறதுக்குள்ள காருக்கு எதுக்குடா? நிறுத்து. எனக்கு தெரியும்டா நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு. டேய், நீயும் அந்த பிரசாந்தும் சேர்ந்து என்ன மோசம் பண்ணி ஜோக்கர் ஆகிறீங்களாடா? நான் எங்கன மோசம் பண்ண? நீ ஜெயிச்சா 10,000 தரேன்னு, அவன் தோத்தா 25,000 தரேன்னு. 25,000 தானே பெருசு. அந்த 25,000 ரூபாய்க்கு நான் வரலடா, போன மானத்துக்காக வந்திருக்கேன். என்னடா இவரு? டேய், முதல்ல பாட்டில் எடுத்துட்டு வந்து அவன் மண்டை அடிச்சு உடைக்கடா. பாரு தேவா, இதுல எல்லாம் நீ தலையிடாத. ஆமா, இவன் மேல கைய வச்சா என் மேல கைய வச்ச மாதிரி. போய் அடிக்கடா. ஏன் முஞ்சிய பாக்குறீங்க? என்னடா பாக்குறீங்க? அவனை போட்டு தள்ளுங்கடா. நான் ஒளிச்சுக்கிறேன். சவுண்ட் நான் எங்கேயும் கேட்டுக்கிறேன். போலீஸ் ஓடுங்கடா, போலீஸ் ஓடுங்க. டேய் வாடா போயிடலாம். அண்ணா, மூர்த்தி அங்கிள் சீட்ல யார் புதுசா இருக்கா? நம்ம மூர்த்தி என்ன பையன் தான். ஓ, டேய் ஸ்வீட் எடுத்துக்கடா. என்ன அங்கிள் ஸ்பெஷல்? வெளியே பார்க்கிங்ல ஒரு கார் பார்த்தல? ஆமா, நம்மளது தான். சார் நான் பாத்துக்கிறேன். சாப்பாடுப்பா அங்க வை. அப்பா, காசி அங்கிள் கார் பக்கத்துல நம்ம வண்டி நிக்கிறது நல்லா இல்லப்பா. காசி சார், என் வண்டி பக்கத்துல உங்க காரை பார்க் பண்றது என் பையனுக்கு பிடிக்கலையா. நாளையில இருந்து உங்க காரை வேற இடத்துல பார்க் பண்ணிக்கங்க. சொல்லிட்டேன்டா. போற வழியில இன்சூரன்ஸ் கட்டிட்டு போ. அப்பா, பெட்ரோல் போடணும், ஒரு 200 ரூபா கொடுப்பா. டே ராகவா, அங்கிள் இங்க வா. வா வந்து உட்காரு. உங்க அப்பா என்னடா வண்டியை மாத்த சொன்னா அவர் என்ன கார் பார்க்கிங்க மாத்த சொல்றாரு? என்னடா இது கூத்து? வர்றவங்களெல்லாம் லக்ஷ்மி தேவியை ஃபைல்குள்ள வச்சு உங்க அப்பா டேபிளுக்கு அனுப்புனா அதை அப்படியே அவர் பக்கத்து டேபிளுக்கு அனுப்புறாரு. அந்த பக்கத்து டேபிள் நம்மளுது தானே. இந்த வெத்து நீதி நேர்மையெல்லாம் வெளியே தெரியாது. நாம கார்ல போனா கார் தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியும். இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருந்தா நீ இந்நேரம் என் பையன் மாதிரி லைஃபை என்ஜாய் பண்ணிருப்ப. வாடா சாப்பிட்டு போலாம். எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு. கூப்பிடாத இடத்துக்கு நான் உள்ள வர மாட்டேன். கரெக்டா சொன்ன. பை. என்னடா பாய், இதுவும் நம்ம வீடு தானே. கூப்பிடலினாலும் உரிமையா வந்து சாப்பிடணும் நீ சொல்லணும். அதான்டா எத்திக்ஸ். சரி வா, சாப்பிட்டு கிளம்பலாம். ச்சே, ஃபர்ஸ்ட் டைம் என் எத்திக்ஸ் கொண்டுட்டு உனக்காக வரேன். அடிக்கடி என்னை கொலை பண்ண வைக்காத. வா சீக்கிரம் வாடா. சிவம் வேற. பிரியாணி செம்ம டேஸ்டா இருந்தது. அப்படியா? டேய் நான் சாப்பிட போறேன்டா. டேய் என்ன ட்ரெஸ் இது கோலா மாலான்னு? ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப டீசெண்டா வர மாட்டியா?
இதை எடுத்து இப்படி உள்ள மாட்டணும்னா அதுதான் டக்கு. அபிஷியல். இப்ப சாப்பிடலாம். என்னங்க இது நம்ம வீடு இல்ல. நம்ம வீடு இல்லைன்றதுனால தான் சொல்றேன். இதுல எதுவும் இல்லையா? என்ன முதல்ல சாப்பிடுற? ஏன்? அங்க இருக்கிற தட்டெல்லாம் யார் கழுவா? சீக்கிரம் வா. மூஞ்ச பாரு. பண்ணி அழகா தானே இருக்கேன். டேய் என்னடா அருணா கொடி பின்னு இதெல்லாம் வெளில கட்டிக்கிட்டு இருக்க? தெரு பாசி மணி கருக்கு மணில விற்க போறீங்க? அசிங்கமா இல்ல? நல்லா இல்லையா? இல்ல. நான் நல்லா இருக்குன்னு நினைச்சனே. சரி நீ ஒரு பிளேட் எடு. எனக்கு வேணாடா. ஓ அந்த தலையெழுத்து. டே அங்க பாரு அந்த பொண்ண. ஏய் பாத்து போங்க. பசங்களா நகருங்க நகருங்க. அக்கா வாங்க. யூ லுக்கிங் சோ பியூட்டிஃபுல். என் கண்ணே பற்றும் போல இருக்குடாண்டி. அப்பா அம்மா வரலனா கூட நீ வந்திருக்க. Thank you so much. அக்கா இது நீ என்கிட்ட 1000 தடவைக்கு மேல சொல்லிட்ட. அம்மா பாக்கவல நீ எத்தனை நாளைக்கு ஒரு பையனும் பொண்ணு பிறந்தா எல்லாம் சரியாயிடும். ஆண்டி இதுதான் என் தங்கச்சி வர்ஷா. வர்ஷா நான் உன்கிட்ட சொல்லிருக்கல கமலா ஆண்டின்னு. அது நீங்க தானா? எங்க அக்கா எப்ப பார்த்தாலும் போன்ல உங்களை பத்தி தான் சொல்லிட்டே இருப்பா. எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருந்தப்போ இதோ இவதான் எங்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா. தட்ட வச்சிட்டு வாடா. வச்சிட்டு வரேன். கொடுங்க. வர்ஷா அவன் என் பையன் ராகவா. அது அவனோட ஃப்ரெண்ட். வணக்கம். ஏங்க சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே, அதனால எப்ப வேணா சாப்பிடலான்னு அப்பவே சாப்பிட்டேன். ராகவா ரைட்? யா எஸ். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அது வந்து சொல்லுடா. பதில் தெரியாத கேள்வி கேட்டா இப்படி தலையை தொங்க போட்டுக்குவோம். வா. சரிங்க ஆண்டி. டேய் ஈவினிங் அவளை ஃபங்க்ஷன்ல பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்டயே இல்லடா. இப்ப அவ என் எதிர் வீட்டுக்கு வர வந்திருக்கா. என்னை சுத்தி என்ன நடக்குது? சைக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ், மனநிலை பாதிப்பு. டேய் நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்டா. எங்கடா போற? டேய் மறுபடியும் இந்த மாதிரி பயமுறுத்த மாட்டேன்னு எனக்கு ஒழுங்கா ப்ராமிஸ் பண்ணு. நான் எங்கடா பயமுறுத்தினேன்? அந்த பொண்ணு என்ன பண்ணா? காதலிச்ச தான் அக்காக்காக அப்பா அம்மாவே எதிர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அப்போ அவளே என்ன லவ் பண்ணா எங்க அப்பா அம்மாவே எதிர்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா? டேய் நீ அதை மட்டும் தான் கேட்டியா? நான் இதையும் கேட்டேன். அக்கா நீ காதலிச்சதுனால மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கல. மாமா நல்ல வேலையில செட்டில் ஆயிருக்காருன்னு தான் நான் சப்போர்ட் பண்ணேன். காதல்னாவே பணம் மட்டும் தானடா, வேற எதுவுமே இல்லையாடா? சும்மா புலம்புறத விட்டுட்டு பிடிச்சிருக்குன்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, அவரே கல்யாணம் பண்ணி வைப்பாரு. டேய் 25 கிலோமீட்டர் தள்ளி போய் நான் பார்த்த சம்பந்தத்தை கெடுத்தவர் இது எதிர் வீட்டுற கெடுத்துட மாட்டாரா? நான் தான் ஏதாவது பண்ணணும். ஆமா உங்க அப்பா உன்ன ஏதோ பிசினஸ் பண்ண சொன்னாருன்னு சொன்னீங்க, அது என்னது அது? ஓ அதா ஒரு 5 லட்சம் தராராம். ஏதோ ஃபுட் கோர்ட் பிரான்ச்சைசி இருக்கான், அதை எடுத்து நடத்த சொன்னாரா. டேய் அப்போ நானே அப்பா கிட்ட கேட்டு ஒரு 5 லட்ச ரூபா வாங்குறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபுட் கோர்ட்டை கொஞ்சம் பெருசா வைக்கலாமா? டேய் கேஷ் கவுண்டர்ல நான் தான் உட்காருவேன் சரியா? பிரின்சிபல் எத்திக்ஸ் இல்லைனாலும் பிசினஸ்ல இருக்கணும். நீயே உட்கார்றா. சரிடா சரி நான் கிளம்புறேன், காலைல பார்க்கலாம். என்னங்க அவன் ஏதோ பிசினஸ் பண்ண போறானாங்க, அதுக்கு ஒரு 5 லட்சம் வேணும்னு கேக்குறாங்க. என்ன பிசினஸ்? ஃபுட் கோர்ட் பிரான்சைஸ்பா. அஞ்சியோட அப்பாவும் 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருப்பா. மொத்தம் 10 லட்சம்ப்பா. 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்னு இருக்கோம்.
அம்மா எதுவும் சொல்ல போறாரம்மா? ஐயோ இந்த மனுஷனை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. என்னம்மா? இருடா பேசுறேன். இவன் வேற. ஏங்க நீங்க தானே எப்ப பாரு உருப்படுற வளையப்பாருன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. இப்போ அவன் ஏதோ உருப்படியா ஒரு வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க பார்த்து எதுவுமே பேசாம வந்துட்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அஞ்சியோட அப்பா கிட்ட கேளுங்க. நாளைக்கு கட்டலாமா? கட்டலாம்ப்பா, கட்டலாம். அம்மா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அப்பா உங்களுக்கு தான்ப்பா. இருடா பாயசம் செய்யறேன். காலையில பேங்க் போயிட்டு வந்தாரு. உங்க அப்பா பிஎஃப் பண்ணோம்டா. ஆல் தி பெஸ்ட் அக்கண்ணா. ஓகேம்மா, நான் போயிட்டு வரேன். டேய் எங்கடா இருக்க? டேய் டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். கொய்யால பேக்ல 5 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்குடா. ஒருத்தன் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வாடா. சரி வரேன். சார் ஆர்டர் சார். காஃபி. ஓகே சார். நிறுத்துங்க. இந்தாங்க குடிங்க. ஓ நீ இங்க இருக்கியா? டாக்குமெண்ட் டைப் பண்ற இடத்துல லேட் பண்ணிட்டாங்கடா. சரி வா போலாம். வாடா. அஞ்சி என்ன மறுபடியும் 6 அடிச்சிட்டானா? நில்லு. எங்க போற? மேட்ச் பார்க்கலான்னு. இது பிரைவேட் ரூம். நோ என்ட்ரி. ப்ளீஸ் அவுட். பிரசாத், பிரசாத். ஏய் நம்மால் தான் உள்ள விடு. போங்க சார். ஆமா உனக்கும் அந்த ஆர்டின் ராஜுக்கு இந்த பிரச்சனையாம என்னாச்சு? பெரிய கதை. ஆமா நீ எங்க? எல்லாமே நம்ம செட்டப் தான். நான் தான்ப்பா இங்க புக்கியா? ப்ராப்ளம் எதுவும் வராதா? ஒரு ப்ராப்ளமும் வராது. அங்க பாரு. அப்போ வரேன் பிரசாத். போயிட்டு வாங்க சார். வேலை முடிஞ்சுது. இதெல்லாம் பார்க்காமையா பண்ணுவோம். அப்புறம் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. உட்காந்து மேட்சை பாரு. உட்காரு. அச்சாடா. சொன்னல 10 போட்டா 30 வந்துருச்சு. மேட்ச்னா இதான் மேட்ச். மேட்ச் பத்திக்கிட்டு எரியுது. பணம் போட்டவெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இஷ்டம். இப்போ ரேஷியோ எவ்வளோடா இருக்கு? 1:3. கொஞ்சம் நேரம் வேடிக்கை பாரு, புரியும். கட் பண்ணு, கொஞ்சம் நேரத்தில் வரேன். டேய் ரேட்டிங் இன்னும் மாறலடா. சரி சீக்கிரம் அனுப்பிட்டு கால் பண்ணு. என்னடா சொல்ற? 1/2 மணி நேரத்துல 5 லட்சத்தை விட்டுட்டியா? நீலாம் ஒரு மனுஷனடா. நான் என்ன வேணும் நான் விட்டேன். 5க்கு 10 வருதுன்னு நினைச்சேன்டா. இப்ப என்னடா பண்ண போற? டேய் உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் இருக்குல்ல, அத போட்டா நெக்ஸ்ட் மேட்ச்ல மொத்தமா கவர் ஆயிடும்டா. போடா முட்டா பயல. இந்த மாதிரி பெட்டிங்ல போற அளவுக்கு நான் ஒன்னும் பைத்தியம் இல்லடா. எப்படியோ போடா. அஞ்சி. டேய் அஞ்சி போடா.
ஏண்டா பணம் கட்டியாச்சா? கட்டிட்டேன்ப்பா. ரிசிப்ட் கொடு. நீங்க என்ன நம்புவீங்கப்பா? அஞ்சியோட அப்பா நம்பணும்ல, அதான் காட்டுறதை கொண்டு போயிருக்கான். ஓ, இதான் சார் விஷயம். உங்க பையன் கிட்ட சொல்லி வைங்க, என் பையன் கூட சுத்த வேணான்னு. டேய், இனி உங்க 2 பேரும் ஒன்னா பார்த்தன்னு வை, கை காலை உடைச்சிருவேன். ஓ, வரேன் சார். கமலா, அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. என்னங்க கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. நீ சொன்னதுக்காக தான் அவனுக்கு நான் பணம் கொடுத்தேன். அவன் கேட்டான்றதுக்காக இல்லை. உங்ககிட்ட நான் கொடுத்த பணம் என்னோட 5-6 மாசம் உழைப்புடா. அது ஒரு 5 நிமிஷத்துல தொலைச்சிட்டியடா. உன்ன மாதிரி எதுக்கு அவன் பண்ணல? அவனுக்கு அவன் அப்பான்னா பயம், மரியாதை. உனக்கு எதுவுமே கிடையாது. நீ ஊதாரி. அதனாலதான் அந்த கல்யாண சம்பந்தத்தை நிறுத்தின. உனக்கு படிப்பு வராது, வேலை செய்ய வராது, மரியாதையை பொழைக்க வராது. எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தேன்னா நான் கையால் ஆகாதவனாயிருவேன். போடா வெளியே. எனக்கு இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் சொல்ல. அவன் போறானா நான் போவா. ராகவா, டேய் ராகவா, டேய் ராகவா, எங்கடா போற? உங்க அப்பா என்னடா இவ்வளோ மோசமா இருக்காரு? ஆஃப்டர் ஆல் ஒரு 5 லட்சத்துக்காக உன்னை வீட்டை விட்டு துரத்தணுமா? நம்ம மது இருக்கான்ல, கோவா போகணும்ப்பா. 1 லட்சம் கேட்டான், நான் 2 லட்சம் கொடுத்தேன். ஏன்? அவன் போறது கோவா இல்லை, பேங்காக்கு. பசங்களை நாம தான் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். பிஸ்னஸ்ல பணம் போட்டா அது இப்போ வருமோ எப்போ வருமோன்னு நீ பெட்டிங்ல போட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க. அது ராங் ஸ்டெப் ஆயிடுச்சு. இவ்வளோ சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்னை வீட்டை விட்டு துரத்தணுமா? எங்க அப்பா ஏன் உங்களை மாதிரிலாம் யோசிக்க மாட்டேங்கிறாரு? பசங்களை நாம தான் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்டா. இறங்குடா. சரிடா, போயிட்டு வாடா. அங்கிள், நீங்க வரலையா அங்கிள்? நீ யார் வீட்டுக்கு போற? உன் வீட்டுக்கு. உன் வீட்டுக்கு போறதுக்கு நான் எதுக்கு? உங்க அப்பா கிட்ட போய் நீயே பேசு. ஐயோ, அப்பா அடிப்பார் அங்கிள். ஐயோ ராமு சார், எல்லா பஞ்சாயத்துக்கும் நான் தான் வரணும். உங்க அப்பனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். வா. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? உள்ள வாங்கண்ணா. உங்க வீட்டுக்கு வந்தானா? அதை விடுங்க சார். இத்தனை நாளா நீங்க சொல்றதெல்லாம் நான் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? நீங்க 9 மணிக்கு வந்துருவீங்க, நானும் அதே டைமுக்கு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய ஃபைல்ஸை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ வரட்டுமா சார்? வர ராகவா. அங்கிள், பின்ன என்னடா என்ன பேச சொல்ற? பசங்களுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியாதா? உங்க அப்பா உங்ககிட்ட 5 லட்சம் கொடுத்து பிசினஸ் பண்ணிக்கோன்னு சொன்னா நீ எல்லா பணத்தையும் பெட்டிங்ல போட்டு மொத்தத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிற. இனிமே இப்படி பண்ண மாட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் காலில் போய் விழு. காலில் விழ சொல்லிட்டு கண்ணடிக்கிறீங்களா அங்கிள்? பாத்தீங்களா ராமு சார், இவன் எவ்வளவு அப்பாவியா இருக்கான்னு பாத்தீங்களா? ஏதாவது பிரச்சனைனா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும், இப்படி ரோட்டுக்கு வரவிடக்கூடாது. ராகவனை நான் பார்த்ததுனால சரியா போச்சு. இல்லனா இல்லன்னா இதான் இப்படி யாட கூடமா கேள்வி கேட்டீங்கன்னா
என்கிட்ட பதில் இல்லை சார். அம்மா, அவன் எப்போ சாப்பிட்டானோ என்னமோ, அவனை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுங்கம்மா. சார், அப்போ நம்ம காலையில் ஆஃபீஸில் சந்திக்கலாமா? சரி, வாங்க. வரேன் சார். டேய், எதுவும் பேசிக்காத. சாப்பிடலவா? எவ்வளவு போட சொல்லணும்ப்பா? போட போறது நீ தான். பெட்ரோல் பங்க்ல வேலையா? நீ ஐஏஎஸ் படிச்சிருக்க, கலெக்டர் ஆகி நம்ம ஊருக்கு வந்துடுறியா? ராமு சார், வணக்கம். வணக்கம். நான் சொன்னேன்ல, என் பையன் ராகவன். ஏய் குட்டி, தம்பிக்கு வேலையை கத்து கொடு. முதல்ல 0 பார்க்கணும். சின்ன வயசுல இருந்து அவன் எல்லா சப்ஜெக்ட்லயும் அவன் தானே பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் கரெக்டா பார்த்துருவான். பாரா. உங்களுக்கு எவ்வளவுக்கு போடணும்? 200 ரூபாய்க்கு. நிறுத்து. மூடு. பா, என்னோட முதல் சம்பளம் பா. செருப்பு பிஞ்சிரும். உள்ளவை. டேய், அந்த பையில வை. இந்தா, ஸ்வீட்ஸ் வாங்கி எல்லாருக்கும் கொடு. சரியா? தம்பி, இந்த யூனிஃபார்ம் உனக்கு பொருத்தமா இருக்கு. ஏன்னா இது என்ன போலீஸ் யூனிஃபார்மா? இந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு தான் செட் ஆகுது, எனக்கு செட் ஆகல. மாட்ட விட்டா. டேய், வர்ற வண்டியெல்லாம் வேகமா அனுப்பி விடுங்கடா. டேய், வரேன்டா. ஓகேடா. அண்ணே, எனக்கு எவ்வளவு சேலரி தருவாங்கண்ணா? மாசம் 10,000 தருவாங்க தம்பி. 30,000 கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். கொடுப்பாங்க தம்பி. 3 மாசம் கழிச்சு மொத்தமா வாங்கினா 30,000 தருவாங்க. ஏன்னா 3 10 30 இல்லையா? காலையில எங்க அப்பா முகத்தை பார்க்கும் போதே நினைச்சேன், இவனை மாதிரி ஒரு கிறுக்கு பையன்கிட்ட மாட்டுவேன்னு. குட்டி, சார், இந்தா இதை பிரிச்சுக்குங்க. என்ஜாய். அண்ணே, என்னதுண்ணா இது? நம்ம பங்க்ல ஏதோ சில்லற மீறும் இல்ல, அதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பேன். அண்ணே, இன்னும் அதிகமா வேணும்னா? இன்னும் அதிகமா வேணுமா? நாம என்ன மீட்டர் டேம்பரிங்கா பண்றோம் அதிகமா சம்பாதிக்க? காலையில சீக்கிரமா வேலைக்கு வந்துரு. சேர்ந்து ஒரு நாள் கூட அதிகமா வேணுமா? டேய் ராகவா, சாப்பிட்டு போய் படுத்துக்கோவா. வேண்டாமா, காலையில இருந்து வெயில நின்னு நின்னு ரொம்ப டயர்ட் ஆயிட்டமா. நான் போய் படுக்கிறேன். பழக்கம் இல்லாத வேலை இல்ல, பாவ புள்ள டயர்ட் ஆயிட்டான். அவன் என்ன கல்லோடைக்க போனா? பெட்ரோல் போட தான் போனான். இப்போ தான் ஒரு வழிக்கு வந்திருக்கான். ரொம்ப செல்லங்காட்டி கெடுத்து விட்றாத. பருப்போடு. வணக்கண்ணே. அண்ணே, பண்ணிடலாமாண்ணே? நான் பண்ணிட்டேன்டா, நீ பண்ணல? டிஃபன் இல்லைண்ணே, டேம்பரிங். அண்ணே, திரும்ப கொடுக்காத சில்லறைக்கு தினமும் ஒரு 500 ரூபா கிடைக்குதுன்னா டேம்பரிங் பண்ணா தினமும் எவ்வளவு கிடைக்கும்? ஓனருக்கு தெரிஞ்சதுன்னா கொன்னுருவாரா? நம்ம பெட்ரோல் பங்க்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், யாருக்கும் டவுட் வராது. டேய், இந்த மீட்டர் செட் பண்றது டேம்பரிங் பண்றதெல்லாம் நம்மளால முடியாதுடா. அண்ணே, இப்படி போன்ல பார்த்து தான் பேங்க்லயே ஓட்டையை போடுறானுங்க. டேம்பரிங் நம்மளால பண்ண முடியாதா? தினமும் 5,000 தேருமா? 10,000 வரும்ண்ணே. அப்பா கஸ்டமர் யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல? தினமும் ஒரு ரேட்டை ஏத்திக்கிட்டு இருந்தா பெட்ரோலை பத்தி யாருன்னு கண்டுக்க போறாங்க? மிஞ்சி போனா வண்டி மைலேஜ் கொடுக்கலன்னு நினைக்க போறாங்க. நைட்டு கஸ்டமர் கம்மியாக தான் வருவாங்க. எந்த ப்ராப்ளமும் வராதுன்னா
பண்ணிடலாம். சுப்பிரமணி 5 லிட்டர் பெட்ரோல். அண்ணா 1 லிட்டர் பெட்ரோல் போடுங்க. 0 பாத்துக்கோங்க. எங்க பெட்ரோல் பங்க்ல பாட்டிலுக்கெல்லாம் பெட்ரோல் போட மாட்டோம். எதுக்காக போட மாட்டேன்? ஏய் ஆட்டோ பாதியில நின்னு போச்சு அங்க. அங்க விமானமே நின்னாலும் எங்க பங்க்ல பாட்டில்ல பெட்ரோல் போட மாட்டோம். எதுக்கே போட மாட்டேங்கிற? என் ஆட்டோ நடுரோட்ல நிக்குதியா? பாட்டில்ல பெட்ரோல் வாங்கிக்கிட்டு ரோட்ல பாக்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஐ லவ் யூ சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க ஒத்துக்கலனா இந்த பெட்ரோல் அவங்க மேல ஊத்தி எரிக்கிறது தானே உன்னோட பிளானு. உன்ன மாதிரி ஆளுங்களால எங்க பங்குக்கு கெட்ட பேர் வருது எனக்கு பிடிக்காது. அதனால பாட்டில்ல பெட்ரோல் போட மாட்டேன். அங்க ரோட்ல ஆட்டோ நிக்குதியா? என்னையா பண்ண சொல்ற? அப்பனா ஒரு வேலை செய்யுங்க. என்ன பண்ணா? ஒரு ஆட்டோவை பேசி நிறுத்தி அந்த ஆட்டோல ஏறி போய் உன் ஆட்டோவை தள்ளிட்டு வந்தனா பெட்ரோல் போடுறோம். என்னையா பங்கு இது? ஏய் ஆட்டோ பயத்துல பாட்டில போட்டு போறான். டேய் தம்பி, லேடிஸ் மேல உனக்கு இவ்வளவு வக்கறையாடா? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லனே. பாட்டில்ல பெட்ரோல் போட்டா அளவு தெரிஞ்சு போய்டும்ல, அதுக்காக தான். ஒரு செகண்ட், ஜஸ்ட் 1 செகண்டா டேய். என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ச்சே. பூ. ஐயோ அஞ்சி. ஹாய். ஹே ராகவா, நீ இப்ப வீட்டுக்கு போறியா இல்ல பங்குக்கு போறியா? நான் நேரா பங்குக்கு தான் போறேன். இல்ல வீட்டுக்கு தான் போறேன். ஓகே, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றியா? சேர்ந்தே போலாம். சரி. சேர்ந்தே போலான்னு ஒரு பொண்ணு சொல்லிருச்சுன்னா லைஃப் லாங் சேர்ந்தே இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதுல அவ்வளவு அர்த்தம் இருக்கா? புறம்போக்கா இருந்த நீ இப்ப நல்ல பிள்ளையா நீ மாறிட்டதான். அதுக்கு காரணம் வருஷா தானே, கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான்டா. அந்த பொண்ணுகிட்ட எப்படி சொல்றதுன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன நீலாம் யோசிப்பியா? ஏடா பாக்குற? என் பிளட்ட நீ வித்தப்ப கூட யோசிக்கல, வெட்டிங்ல உன் பணத்தை நீ விட்டப்ப கூட யோசிக்கல. இப்ப எதுக்குடா யோசிக்கிற? போய் சொல்லுப்பா. டேய் நீயுமாடா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எத்திக்கலாம் நான் இருக்க கூடாதுடா. சாயந்தரம் தேவாண்டா கூட மீட் பண்ணுவோம். பாக்க நல்லா இருக்கு. போ போ போடா. ஆட்டோ. எப்படியோ என் லைஃபை செட் பண்ணிட்டேன். காப்பாத்துப்பா. என்ன வருஷம் வேண்டுதலா? எந்த பிரச்சனையும் இல்லாம அக்காக்கு நல்லபடியா டெலிவரி ஆகணும்னு வேண்டிக்கிறேன். இந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல்லாமே. இங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே நடக்கணும் உங்க அம்மா தான் சொன்னாங்க. கடவுளே, எனக்கு வருஷக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன்பா. அதுல குறைய இருக்காது. என் வேண்டுதல் மட்டும் எப்படியாவது நிறைவேற்றுவேன். ஏய், உனக்கு கூட வேண்டுதல் இருக்கா? இப்பதான் வேண்டினேன். வருஷா சொல்லு. என்ன சொல்லு. ப்ரப்போஸ் பண்ற எண்ணம் இருந்தா நம்ம போயிடலாம் ராகவா. இப்ப பிரச்சனை என்ன? உன் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க, என் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க தானே? இது எதுவும் கிடையாது ராகவா. ஓ, காஸ்ட் ஃபீலிங்கா? இந்த ஜெனரேஷன்ல இன்னும் இதெல்லாம் இருக்கா வருஷா? நான் சொன்னா அது உனக்கு புரியாது ராகவா. வா நம்ம போலாம். அப்ப நீ எனக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்ல? அப்பல இருந்து உன்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்லவா? நீ அசிங்கமா இருக்க ராகவா. அப்படி சொல்லாத வருஷா, எனக்கு அழுகையா வருதா? நீ அழணும்னா அழுதுக்கோ ராகவா. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னால அழ முடியாது. எல்லாம் உன்னால தாண்டா. அண்ணா என்னாச்சு?
விஜிலன்ஸ் ஆபீசர்ரா, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியாடா. எத்தனை வாட்டிட்ட ஃபோன் பண்றது உனக்கு? ஏய் ராகவானா நீ தானே? ஆமா சார். வந்து இதுல சைன் பண்ணு. சார் சைன் எதுக்கு சார்? மீட்டர் டேம்பரிங் பண்ணி ஜனங்களை ஏமாத்துவியாடா? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல உனக்கு உள்ள போட்டா 7 வருஷம் கம்பி எடுவேன். யோ பங்குக்கு சீல் வச்சு பிரஸ் இன்ஃபார்ம் பண்ணியா? சொன்ன கேளுங்க சார். தெரியாம பண்ணிட்டேன் சார். எங்களை மன்னிச்சிடுங்க சார். சார் இங்க எல்லாரோட வேலையும் போயிடும் சார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்றேன் சார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்றேன் சார். ப்ளீஸ். 15 லட்சம் ரெடி பண்ணு தம்பி. 15 லட்சமா? சார் என்னால எங்கிருந்து சார் கொண்டு வர முடியும்? வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? உங்ககிட்ட பேச என்ன அனுப்புனது அந்த ஆபீசர் கொடுத்த பெரிய ஆப்ஷன். நீ செஞ்ச வேலை எவ்வளவு பெரிய கிரேம்னு உனக்கு தெரியுமா? இப்படி ஆகும் தெரியாது சார். தெரியாம பண்ணிட்டேன் சார். ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். இது ஒண்ணு வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. சார் ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார் வந்துடுறேன். இந்த பணத்தை ஏன்டா எடுக்கற? இது பேங்க்ல டிடி கட்ட வேண்டிய பணம்டா. உனக்கு தெரிஞ்ச கொண்டு டேய் சொன்னா கேளுடா. இல்லடா சார் 15 இல்ல சார். 10 தான் சார் இருக்கு. 10 தான் இருக்கா? ஆமா சார். சரி சார் 9 தான் இருக்கா. டேய் எல்லாத்தையும் நீதான் பண்ணேன்னு இப்பவே ஓனர்கிட்ட சொல்லிறேன். அண்ணே இப்ப மட்டும் அந்த பணத்தை கொடுக்கலாம். பங்க் சீல வச்சு நம்ம எல்லாரும் உள்ள தூக்கி போட்டுருப்பாங்க. பணம் கட்டுறதுக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல. அதுக்குள்ள நான் ஏற்பாடு பண்றேன். டேய் இன்னும் 2 நாள்ல மட்டும் பணம் வரலன்னு வச்சுக்க. உங்க அப்பா ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துற பாத்துக்க. என்னடா போது நிறுத்துங்கடா. அப்புறம் என்னண்ணே தப்புக்கு மேல தப்பா எத்தனை தப்புனே பண்ணுவான்? 5 10 புரட்டிடலாம். 10 லட்சம் நான் எங்க போறது? டேய் ஒண்ணு பண்ணு. நடந்ததெல்லாம் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. இப்போ உன்னை காப்பாத்தணும்னா உங்க அப்பாவால மட்டும்தான் முடியும். என்ன லஞ்சமே வாங்காத என் அப்பன் கிட்ட லஞ்சம் கொடுத்திருக்குன்னு சொல்றியா? அவரை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறியா? அப்புறம் அவளை படத்துக்கு எங்கடா நீ போ. ஒரு நிமிஷம் இரு. அப்பா அப்பா எங்கடா இருக்க? பக்கத்துல தான் இருக்கேன். சீக்கிரம் வீட்டுக்கு வா. வந்துடுறேன்ப்பா. டேய் உன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணு. உன் கூட சுத்துறது தெரிஞ்சா எங்க அப்பா என்ன கொண்டுடுவாரு. அண்ணே நான் வரேனே. டேய் அஞ்சு வரேனா? அஞ்சு நில்றா. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலண்ணா. நாளைக்குள்ள 10 லட்சம் கட்டி ஆகணும்ண்ணே. இது சொந்த லாரியா இருந்திருந்தா கூட ஏதாவது பைனான்ஸ்ல வச்சு வாங்கி கொடுத்துருப்பேன். ஏதாவது பண்ணுவோம். பேப்பர்ஸ் இல்லை, ஷூரிட்டி இல்லை. முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்க சொல்றாரு? போங்க சாமி, ஷூரிட்டி போட யாராவது இருந்தா கூட்டிட்டு வாங்க. மேலூர் பங்க் மேனேஜர் மோகன் அண்ணா உங்களுக்கு ஷூரிட்டி போட்டா ஓகேவாண்ணே? அவனுக்கே அந்த சாமிக்கே இன்னொருத்தர் ஷூரிட்டி போடணும். இது ஆகிற காரியம் இல்லை. கிளம்புங்க. மாமா இந்த சைட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ கூட போயிட்டு தான் வரேன். அந்த ஆசையை நம்ம விட்டுற வேண்டியதான். அந்த ஆள் அந்த சீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம வேலை நடக்காது. அந்த சாமி பேர் என்னன்னு சொன்ன? தசரதராம. தசரதராமன் கிட்ட உங்களுக்கு என்ன வேலை ஆகணும்ண்ணே? உனக்கு எதுக்கு?
அவர் எங்க அப்பா தான். அவர் உங்க அப்பா? சாமி, ஒரு இளநீ கொண்டு வா. எங்க அப்பா கிட்ட என்ன வேலை ஆகணும்னா? ஒரு கையெழுத்து போடணும். உங்க சாமி போட மாட்டேங்கிறாரு. லிட்டிகேஷன் இருந்தா போட மாட்டாருன்னு. ஆனா நான் போட வைக்கிறேன். என்னன்னு சொல்லி போட வைப்பீங்க? கையெழுத்து போடலன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லுவேன்னு. போட மாட்டாரா என்ன? போடுவார். அப்படி போட வைக்கணும்னா எனக்கு 10 லட்சம் வேணுண்ணே. சாமி, நாளைக்குள்ள வேலை ஆகுற மாதிரி பாரு. கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் பணம் கொடுத்துருக்கலாமாமா? நாம 25 வரைக்கும் போனோம். அந்த சாமி 10க்கே முடிச்சு தரேன்னு சொன்னான். கொஞ்சம் பாசிட்டிவா யோசி சாமி. போய் வேலை பாரு. சரி மாமா. ஜெய் ஹனுமான். வராரு பாருங்க பத்மா மேடம். என்ன ராபு சார், நல்ல வசூல் போல இருக்கு. வசூலா? எப்பவும் உள்ளதான் புலம்பிட்டு இருப்பீங்க, இப்ப வெளியே புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க தான் வீட்லயே ஆரம்பிச்சிட்டீங்களே சார். அப்ப இத்தனை நாள் அந்த ஃபைலை நிறுத்தினது ரேட் ஏத்ததானா? ஒரு 50 தேதி இருக்குமா? யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரியுங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். என்ன பத்மா மேடம்? பின்ன நம்ம ஆபீஸ்ல வாங்கினா அவர் வீட்ல வாங்குவாரு. அவங்க சொன்னதுல தப்பு என்ன இருக்கு சார்? இன்னும் எவ்வளவு நேரம் மறைப்பீங்க? டேய் வெங்கட் சார், இங்க வா. சொல்லுங்க சார். சார் கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லு. ராகவ் சார் வந்து நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஃபைல் என்கிட்ட கொடுத்தாரு. நான் ஸ்டாம்ப் அடிச்சு ரெஜிஸ்டர் சார் டேபிள்ல வச்சிட்டேன். ஏங்க இப்படி பண்றீங்க? ஏங்க அவனை அப்படி அடிக்கிறீங்க? ஏங்க இப்படி போட்டு அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க? அவன் என்னங்க தப்பு பண்ணா? விட்டுடுங்க. ஐயோ வேண்டாங்க. ஐயோ கையெடுத்து கும்பிடு. வேண்டாங்க, விட்டுடுங்க. ஐயோ விடுங்க. ஏங்க அவனை மாட்டு போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க? லஞ்சம்ன்ற வார்த்தையை முன்னாடி சொல்றதுக்கு பயப்படுறவங்க கூட இன்னைக்கு என்ன ஒரு லஞ்ச பெருவழி மாதிரி பாக்குறேன். என்னை பார்த்து சிரிக்கிறாங்க கமலா. 30 வருஷமா நான் கட்டி காப்பாத்தி வச்சிருந்த பேரை ஒரு ஒரு கையெழுத்துல நாசம் பண்ணிட்டேன். என்னது? என் கையெழுத்தை போர்ஜரி பண்ணிருக்கா. டேய், ஏன்டா அப்பாவோட கையெழுத்து ஃபோர்ஜரி பண்ண? சொல்லுடா, சொல்லு. ஏன் அப்படி பண்ண? சொல்லு, சொல்லுடா. அவன் எப்படி சொல்லுவான்? எப்படி சொல்லுவான்? அப்படி வளர்த்துருக்கு. எங்கேயாவது பெட்டிங்ல கட்டி வேலை போயிருப்பான். எனக்கு வர்ற கோவம். ஐயோ வேண்டாங்க, விட்டுடுங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. டேய் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. டேய் வாடா. போலீஸ் வந்திருக்கு. நான் தான் அவங்கள வர சொன்னேன். கூட்டு போங்க சார். நான் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்னங்க இதெல்லாம்? ஏய் வா, வண்டியில இரு. ஓ வாங்குறல்ல. ராகவா, என்னங்க வேண்டாம்னு சொல்லுங்க. ராகவா. ஐயோ. நீ வாக்கா. ஏய், இதுல ஒரு கையெழுத்து போடு. உங்க அம்மா வந்து கெஞ்சினதுனால தான் உன்னை விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணுனா ஒரே அடியா புழல் தான். புரியுதா? போ.
தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சார். ராகவா ஆட்டோ ஏறுடா. மா நீ போமா, நான் இவன் கூட வரேன். பார்த்து கூப்பிட்டுட்டு வர. சரிம்மா நீங்க போங்க. போலாம்ப்பா. டேய் நீ போட. நான் எங்கடா போக? நீ வரமாட்டியா? போடான்னு சொல்றேன்ல. போடா இவனே, திருந்தவே மாட்டடா. இவ்வளோ நேரம் ஆகுது. தேவானே, ராகவ அங்க வந்தானா? வரலையடா. எங்க போனானே தெரியலனே. இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. வந்தா கொஞ்சம் கால் பண்ணுங்க. டேய், நான் அவனை உன் கூடவே கூட்டிட்டு வர சொன்னேன்ல. அவன் தாம்மா என்ன போன்னு சொன்னான். வந்துருவான்னு நினைச்சேன். எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் கால் போக மாட்டேங்குதுமா. என்னடா இவ காலையில போனவ இன்னும் வீட்டுக்கு வரலையே? என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. என்னங்க இவ்வளவு நேரம் ஆச்சு, அவன் இன்னும் வீட்டுக்கு வரலங்க. போன் வேற போக மாட்டேங்குதா, என்ன பண்றதோ புரியலையே. நீங்க என்னங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? அவன் எதான பண்ணிக்கிட்டானா? சாமி, எங்களுக்கு ஃபோர்ஜரி பண்ண தெரியாமலா இல்ல செய்ய முடியாமலையா? உன்னால 10 கோடி ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு. நான் கொடுத்த காசுல 1 ரூபாய் திரும்ப வரலனால கைய கால எடுத்துருவேன். ஆனா நீ 10 லட்சம் வாங்கியிருக்க. நாளைக்குள்ள திரும்பி தரலன்னா உன் தலைய உரிச்சிருவேன். யாரு யார் இந்த டேய், என்னாச்சு? எப்படி அடிபடிச்சு? டேய், கேட்டுட்டே இருக்கேன், சொல்லாம போற. எந்த புறம்போ கூட உன்னை அடிச்சது? வாடா போலாம். என் அப்பனை நான் கொல்ல போறேன்னா? என்னது? என் அப்பனை நான் கொல்ல போறேன்னா? என் அப்பனை நான் கொல்ல போறேன்னா? என்னது? என் அப்பனை நான் கொல்ல போறேன்னா? சரக்கு ஓவர் ஆயிடுச்சா? லூசுத்தனமா பேசிட்டு இருக்க. நீ எங்க போனான்னு தெரியும். உங்க அப்பா அம்மா எவ்வளவு பயந்துட்டு இருக்காங்க தெரியுமா? அஞ்சு இது வரைக்கும் எனக்கு 10 தடவைக்கு மேல கால் பண்ணிட்டான். டேய் அஞ்சு, ராகவன் வந்துட்டான். வீட்டு பக்கத்துல இருக்கிற கிளினிக் வந்துடு. என்னாச்சுடா? அண்ணே, எதுவும் பிரச்சனையா? இவன் எங்கேயோ கீழே விழுந்துட்டானா. குடிச்சிட்டு ஏதோ வளரிட்டு இருக்கான். ஜாக்கிரதையா வீட்டுக்கு கூப்பிட்டு போ. அண்ணே அண்ணே, இதான் வீடு. நிறுத்துங்கண்ணே. வாடா. ராகவா, ராகவா, டேய் ராகவா, நீ எங்கடா போன? ஐயோ, நீ எப்படிடா அடிபட்டுருச்சு? டேய், குடிச்சிருக்கியா?
என்னடா இது குடிச்சிட்டு வந்திருக்கியா? எதுக்குடா குடிச்சிட்டு வந்து இப்படி நிக்கிற? ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா இப்படி நடந்துக்கிற நீ? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நகையெல்லாம் எவ்வளவு பயந்துட்டு இருந்தோம் தெரியுமா? ஐயோ நாளைக்கு நாளை ஏன்டா இப்படி கெட்டு சீரழிச்சு போற? இவனுக்கு நாம என்னங்க குறை வச்சோம்? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அதான் வந்துட்டான்ல. நீ கிளம்புங்கம்மா, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வரேன். எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ கடவுளே. என்னங்க என்னங்க இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வேற என்ன யோசிக்க முடியும் சொல்லு? நான் என் பேரைத்தான் அவனுக்கு கொடுக்க முடியும். நல்ல பேர் அவன் தானே எடுக்கணும். விதை நல்ல விதை, மண்ணு நல்ல மண்ணு. செடி இப்படி வளர்ந்து நிக்குதே, அதான் எனக்கு புரியவே இல்லை. கமலா, என் வளர்ப்புல எதுவும் தப்பு இருக்கா? அவனே கொண்டு வந்து கொடுத்துருப்பா இல்ல? வேண்டாம், இனிமே நானே எடுத்துட்டு போறேன். ஹலோ அங்கிள். பாப்பா பிரமோத், என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க? நெக்ஸ்ட் மந்த் அப்பாவோட நினைவு நாள் வருதுல்ல அங்கிள். ஃபங்க்ஷன் ஹாலுக்கு பேசிட்டு சொல்றேன்னு சொன்னீங்க, அதான். மறந்தே போச்சுப்பா. இந்தா இப்ப பேசிடுவோம். ராகவனுக்கு என்னாச்சு அங்கிள்? அது அது படிக்கட்டுல இருந்து வழக்கி விழுந்துட்டாப்பா. போலாம் வா. டேய் தேவா, அண்ணா நாளைக்கு லோடு எடுத்துட்டு ஒரிசா போ. அண்ணா 2 நாள் லீவு கேட்டிருந்தேன்லண்ணா. டேய், நீ டிரைவர் தான், ஓனர் ஒண்ணு கிடையாது. சொன்னதை செய். லீவ் வேணுமா? லீவு. டேய், ஒழுங்கா சொன்ன வேலையை செய்யுங்கடா. மாலி, சொந்த லாரி வாங்கினதுக்கு அப்புறம் ஏத்த வேண்டியது எலுமிச்சம் பழம் இல்லடா. இந்த ஆளு தலைய இப்ப எப்படிரா இருக்கு? சரி வா. அண்ணா, ராத்திரி நீ சொன்னது கரெக்டு தானே. நேற்று ஏதோ கொடி போதையில் உளறிட்டேன். இப்ப தெளிவா இருக்குன்னு எங்க அப்பாவை நான் கொல்ல போறேன். நான் படிச்ச படிப்புக்கு வேலை செஞ்சேன்னா ஒரு 20,000 தருவாங்க. அந்த 20,000 40,000 ஆகிறதுக்கு 4 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாதுண்ணா. அதே எங்க அப்பா போயிட்டாருன்னா மூர்த்தியோட பையனுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு வேலை கிடைக்கும்ல. 4 ஃபைல கையெழுத்து போட்டா போதுன்னு லைஃபே செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற வீடு, 2 ஏக்கர் நிலம், பேங்க் பேலன்ஸ், அவ்வளவுதானே. எல்லாமே எனக்கு தானே வந்து சேரும். ஏய், நீ என்ன சொன்னாலும் இது தப்புடா, தப்பு.
தப்புன்னு சொல்ற தவிர வேணான்னு சொல்ல மாட்டியே. ஏய், அவர் உங்க அப்பாடா. அதனால தான் சொல்றேன், என்னால கொல்ல முடியாது. நீ கொன்னுடுன. நான் ஏன்டா கொல்லும்? நீ லாரி ஓட்டுறப்ப நாய் பன்னி பாம்புன்னு எத்தனை ரோட்ல ஏத்திருப்ப. அதுவும் உயிர்தான், இதுவும் உயிர்தான். ரொம்பலாம் யோசிக்காதண்ணே. அண்ணே, நான் கொல்ல சொன்னது உன் அப்பாவா இல்லைண்ணே, என் அப்பன. டேய் பரதேசி, லோடு ஏத்த போடனா என்னடா புடிங்கிட்டு இருக்க? போடா. வேலை செய்யறதுக்கு வக்கில்ல, லீவ் வேணுமா? லீவ். அண்ணே, நீ ஒத்துக்கலனா கொலை பண்றவன் மாறுவானே தவிர சாக போறவன் மாற மாட்டான். லாரியில் அடிச்சு தூக்கிடுன, உனக்கு புது லாரி நான் வாங்கி தரேன். இவன் எப்படி புது லாரி வாங்கி தருவான்னு யோசிக்கிறீங்களா? உங்க அப்பா போயிட்டா எல்லா சத்தும் உன்னோடது தானே. அதை பத்தி இல்லடா. போலீஸ்ல மாட்டிக்கிட்டா கண்டிப்பா பிடிப்பாங்கண்ணா. பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு எழுது ஆர்டிஓக்கு 2, உன்னை வெளியில எடுக்கிறதுக்கு லாயருக்கு 5, கேஸை க்ளோஸ் பண்ண போலீஸ்க்கு 10, புது லாரி வாங்க 30, அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் ஆகணும். நீ ரொம்ப யோசிக்காத. எப்ப செய்யலாம்? சரியா 1 hour கழிச்சு மார்க்கெட்டுக்கு சிக்கன் வாங்க போவாரு. நான் அவரை ஃபாலோ பண்றேன், நீ என்ன ஃபாலோ பண்ண. சரியான நேரம் பார்த்து அவர் பின்னாடி தட்டிடு. அவர் கீழே விழுவாரு, அப்ப அவர் மேல வண்டி ஏத்திட. ஜனங்கள்லாம் அங்க கூட்டமா கூடுவாங்க. அப்ப எங்க அப்பா தான் ராங் ரூட்ல வந்தாருன்னு நான் சொல்லிக்கிறேன். உனக்கும் தண்டனை குறையலண்ணே. ராகவா, டேய் முருகா, ராகவா எங்கடா? டேய் ராகவா, அப்பா நெஞ்சு வலி என்ன மயங்கி விழுந்துட்டாங்கடா, சீக்கிரம் வா. ஐயோ, டேய் முருகா, ஆட்டோ கூப்பிட்டு வாடா. என்ன பண்றதுன்னு தெரியல, கை கால ஓட மாட்டேன். 1 மணி நேரம் எதுக்குடா? 10 நிமிஷம் இருந்தேன்னா உங்க அப்பா இங்கேயே போயிடுவாரு. விடுங்க. நான் சொல்றத கேடுறா. அவர் என் அப்பாண்ணே. அப்பா, அப்பா, அப்பா. எனக்கு என்ன ஆச்சுங்க? சீக்கிரமா. சீக்கிரமா கொஞ்சம் போப்பா. ஆட்டோ நிறுத்து. என்னண்ணே, என்னாச்சுண்ணே? எதுக்கு ஆட்டோ நிறுத்த சொன்னீங்க? என்ன விஷயம்? மாமா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, வா. அண்ணே, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குண்ணே. அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், அப்புறம் வரேண்ணே. ஆட்டோ ஹாஸ்பிட்டல் போகும், நீ வா. டேய் ராகவா, அவன் கூட என்னடா பேச்சு? சீக்கிரம் வாடா. பத்திரமா இருக்காங்கண்ணே, நான் அப்புறமா வரேண்ணே. நான் சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு வர. தள்ளுவண்ணே. எனக்கு வெளியே வெயிட் பண்ணுங்க. டோன்ட் வரி, மைல்டு அட்டாக் தான். டென்ட் போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. 2 days அப்சர்வேஷன்ல இருந்தால் சரியாயிடும். ஐசியூல இருந்து ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நீங்க போய் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க.
டேய் யாரா அவங்க? என்னடா பிரச்சனை? உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேம்மா. இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். ஏய், இன்னும் 2 மணி நேரத்துல லோடெல்லாம் போயிடணும். ஏதாவது லேட் ஆச்சு தோலை உரிச்சிடுவேன். அண்ணே, எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது போக விடாம உங்க ஆளுங்க தடுத்தாங்க. அப்பாவுக்கு ஏதாவது ஆட போகுதுன்ற பயத்துல உங்க ஆளுங்க மேல நான் கையை வச்சுட்டேனே. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே. எங்க அப்பாவுக்கு சரியான உடனே அவர்கிட்ட சொல்லி உங்க பணத்தை வாங்கி கொடுத்துறேண்ணே. நீங்க கொன்னுடுவீங்கன்னு சொல்லல, நான் வாழணுன்ற ஆசையில தான் சொன்னேன். நீங்க போட்டிருக்கிற மாலை மேல சத்தியமா சொல்றேண்ணே, கண்டிப்பா நான் கொடுத்துறேண்ணே. என்ன நம்புங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. வரேன். என்னம்மா அவனை போக விட்டுட்டீங்க? புடிச்சு 4 சாத்து சாத்திருக்கலாம். ஓடி போறவனா இருந்தா இங்க ஏண்டா வரணும்? என்ன கேட்காம அந்த சாமியை தொந்தரவு பண்ணாதீங்க. சார், டொனேஷன் யார் பேர்ல எழுதணும்? ராகவா. ஏய் கமலா, என்ன பண்ணிட்டு இருக்கான்? இருக்கிற காய்கறிகளை கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். என் புள்ள என்ன புள்ள மாதிரி பாத்துக்கிறான். நம்ம பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோன்னு எப்போ அவங்க கிட்ட சொல்ல மாட்டோம், செயல்ல காட்டுவோம். அவங்களும் அப்படித்தான். இங்க பாரு, அவன் ரொம்ப பாசத்தோட சமைக்கிறான். அவன் எப்படி சமைச்சாலும் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டே அங்கிள் பையா 5 ஸ்வீட் எடுத்துங்க அங்கிள். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல நல்ல. என்ன விசேஷம்டா அஞ்சி? ஃபுட் கோர்ட் ஓபன் பண்ண போறோமா? ஓ அப்படியா, நல்லது. நீங்க வந்த விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லாத, தெரிஞ்சா கோவப்படுவாரு. ஸ்வீட் குடுக்க சொல்லி எங்க அப்பா தான் அங்கிள் அனுப்புனாரு. அப்படியா? ஆமா அங்கிள். ஹாய் அங்கிள். ஹே வர்ஷா, ஸ்வீட் எடுத்துக்க. என்ன விசேஷம்? அடுத்த மாசம் ஃபுட் கோர்ட் ஓபன் பண்ண போறேன். சூப்பர் அஞ்சு. Thank you. எப்படி இருக்கீங்க அங்கிள்? இப்ப நல்லா இருக்கமா. அக்காக்கு குழந்தை பிறந்த உடனே அப்பா அம்மாவோட கோவம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அக்கா மாமாவை உடனே சென்னைக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆண்டி, நான் சென்னை கிளம்புறேன். மறுபடியும் எப்ப பாப்பன்னு தெரியல, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. அங்கிள் கிளம்புறேன். பாய். பாய் ஆண்டி. பாய் அஞ்சு. டேய் சாப்பிட்டு. ஐயோ இல்ல அங்கிள், எனக்கா அம்மா வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரமா? வரேன் அங்கிள். சரி. வர்ஷா, ஹாப்பி ஜர்னி. யா ஷியோர் அஞ்சு. வர்ஷா, பாய். சாரி ராகவா, நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா. ஐயோ, நீ கரெக்டா தான் சொன்ன. நீ சொன்னதை புரிஞ்சுக்க தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் தாண்டா கொஞ்சம் அவசரப்பட்டேன். உன்னை ப்ரப்போஸ் பண்ண சொல்லியிருக்கவே கூடாது, இல்லைன்னா நீ யாரும் வேற மாதிரி ஆயிருக்கும். இல்லடா, எப்ப சொல்லியிருந்தாலும் ரிசல்ட் இதுதான்டா. ஆல் தி பெஸ்ட். உங்க அப்பா சொன்ன மாதிரி நடந்துக்க. சரிடா. பை. பாய். ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். சரிங்க. கங்க்ராட்ஸ் டா. நம்ம நர்சரி சுப்பிரமணியத்தோட பொண்ணு தான். சார் தான் செலக்ட் பண்ணாரு. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. இந்தாங்க சார். இந்தா காஃபி போடு. சாப்பிட்டு சார், காஃபி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு டைமே இல்லை சார். இன்னும் நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். வர்ற ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். சரி, நீங்க குடும்பத்தோட வரணும் சார். ராகவன் எங்க? வெளியே போயிருக்கான். ராகவனையும் கூட்டிட்டு வந்துருங்க சார். வரேன் சார். சரி வாங்க. என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? இந்த கல்யாணம் பத்திரிக்கை மேல நம்ம பையன் போட்டோ வந்திருக்கணுங்க. இப்ப இருக்கிற மாதிரி அவன் அப்ப இல்லையே.
கமலா, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் மகனுக்கு நான் எவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு. சரி, குடிக்கதா எடுத்துட்டு வா. அண்ணே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணே, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. முதல்ல உங்க அப்பாவை கொல்ல சொன்ன, அதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்ன. இப்ப இந்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன்னு பயப்படுற, அதானே? இல்லண்ணே, நான் ஏன் டேய், உங்க அப்பாவை கொலை பண்ணியிருந்தாலும் நான் யாருக்கும் சொல்லிருக்க மாட்டேன்டா. உன்ன மாதிரி பேச்சு மாற ஆளு கிடையாதுடா நான். அண்ணே, டேய், எனக்கு லாரி வாங்கணும்னு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையா மாறுச்சு. நீ உங்க அப்பாவை காப்பாத்திட்ட, என் ஆசையும் நம்பிக்கையும் கொண்டுட்டியடா. என் கவலை நீ மாறினதுக்கு இல்லடா, என் தலையெழுத்து மாறலையே, அதுதான். கோபம் வந்த உடனே கொல்ல சொன்ன, பாசம் வந்த உடனே விட்டுற சொல்ற. என் அப்பனோட பாசம் யாருக்கு வேணும்? அந்த ஆள் செத்ததுக்கு அப்புறம் வர பணம் தான் வேணும். என் அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்தை கட்டுறது நான் தானே. அவர் ஹாஸ்பிட்டல் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாருன்னா வெறும் 80 லட்சம் தான் வரும். அதுவே ஆக்சிடென்ட்ல செத்தா 80 லட்சத்தோட 1 கோடி சேர்ந்து வரும். என் அப்பா சாவில் வர பணத்துல 1 ரூபாய் கூட ஏன் விடணும்? இந்த விஷயத்த அப்பாவே சொல்லியிருந்தா உனக்கு புரிஞ்சிருக்காது. அதனால தான் இப்ப சொல்றேன். டேய், நீ உங்க அப்பாவை கொல்லணும்னு சொன்னப்ப கூட நான் பயப்படலடா. ஆனா இப்போ உன்னை பார்க்கும்போது பயமா இருக்கு, பயமா இருக்கு. பதினெட்டாம் தேதி பாண்டியில் வச்சு மதுவோட கல்யாணம் ஆண்டா. காசி அங்கிள் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாரு. எதையும் மனசுல வச்சுக்காதடா, எல்லாரும் போயிட்டு வந்தலாம். அப்புறம் நமக்கு அந்த பைபாஸ்ல இருக்க 2 ஏக்கர் அதை வித்துடலாம்டா. அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கோ. வேணாம்ப்பா, அதை நீங்க ஆசையா வாங்கின நிலம். என் முயற்சியில நான் இருக்கேன். இந்த மாசம் 18ஆம் தேதி ஒரு கல்யாணத்துக்கு நாங்க எல்லாரும் பாண்டிக்கு போறோம். அன்னைக்கு எங்க அப்பா சாகணும். நீ எப்படியாச்சும் தூக்கிட. என் அப்பா மட்டும் உயிரோடு இருக்க கூடாதுன்னா.
அதை நான் பார்த்துக்கிறேன். கல்யாணங்கிற கூட அம்மாவும் நீ இருப்பீங்களா? அதை நான் பார்த்துக்கிறேனே. காசி சார், பொம்பளை ஆளுகளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? கிளம்பிட்டோம். அம்மா, கல்யாணம் இன்னைக்கு தான், நாளைக்கு இல்லை. இரு துணி தானே, நான் எடுத்துட்டு வரேன், நீ ரெடியாகும். எனக்கு சீக்கிரமா வாங்க. கைக்கு பலமா அடிபட்டு போல இருக்கு. அந்த கதவு மூடும்போது முதல்ல மஞ்சள் பொடி எடுத்து வா. மஞ்சள் பொடி போய் எடுத்துட்டு வாமா. எப்பறா இப்படி அடிபடுச்சு? இந்த மஞ்சள் போட்டு கொஞ்சம் அடிபட்ட இடத்துல வை. ஏண்டா பாத்து கதவு மூட கூடாதாடா? ஐயோ, இந்த பக்கம் வைமா. இவ்வளவு ரத்தம் கொட்டுதுங்க. வலிக்குதாடா? முன்னமா பாத்துக்கிட்டுங்க. இவனை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படிங்க கல்யாணத்துக்கு போறது? முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம். வா, நம்ம ஆஸ்பத்திரி போலாம். அப்பா, வாடா போலாம். நம்ம 3 பேருமே குரு அங்கிள் பையன் கல்யாணத்துக்கு போகலன்னா தப்பாயிடும்பா. அம்மா என் கூட இருக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்கப்பா. அவர் என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டு வாடா, நம்ம ஆஸ்பத்திரி போலாம். இது தப்பாயிடும்பா, நீங்க போயிட்டு வாங்கப்பா. அம்மா நான் கூட இருக்காங்களே. அம்மா இது சின்ன காயம்மா, விடுங்க. போங்கப்பா. எனக்கு அவ சொல்றது கூட கரெக்டா. நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், கையை இப்படியே பிடிச்சுக்கோ, வலியெல்லாம் குறைஞ்சிடும். என்னடா ஆச்சு? நேத்தானே சர்வீஸ் பண்ணோம். அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. அப்பா நீங்க ஏன் வண்டி எடுத்துட்டு போங்க. சரி, இதை நாளைக்கு சரி பண்ணிக்கலாம். மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் கிளம்புங்க. நீ முதல்ல இவனை ஆஸ்பத்திரி கூட்டு போ. சரி பாத்துக்கடா. சரி, வந்துடுறேன். டேய், புடவை மாத்திட்டு வர, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். சொல்லு ராகவா. அப்பா இங்கிருந்து கிளம்பிட்டாரு. பாண்டி போய் சேர 8 மணி ஆகும். கல்யாணம் 9 மணிக்கு முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சு நடுவேற பட்டுக்கு வரத்துக்கு மணி 10:15 ஆயிடும். சரி, நான் பாத்துக்கிறேன். டேய் ராகவா. அண்ணே, நான் அப்புறம் கால் பண்றேன். டேய், சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். மா, சின்ன காயம் தானம்மா. ஆயில்மெண்ட் பெயின் கில்லர்னு எடுத்துக்கிட்டா சரியாயிடுமா? எதுக்கு டாக்டர்கிட்டலாம் போயிட்டு? சரிடா, நானு சுதா கிட்ட கேட்டு எதனா டேப்லெட் வாங்கிட்டு வரேன், நீ உள்ள போ. வீட்லயே இருடா, மழை வரப்போகுது.
ரெண்டு கிலோ 300 கிராம் எடையை என் கையில் வச்சு நர்ஸ் உனக்கு மகன் பிறந்திருக்கான்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு பிறந்தது மகன் மட்டும் இல்லை, நானும் தகப்பனா பிறந்தேன். அவனோட இருக்கிற ஒவ்வொரு நினைவும் எப்பவும் ஞாபகமாக இருக்கணும்னு இந்த டைரி எழுத ஆரம்பித்தேன். நிஜமாவே என் மகனோட இருந்த ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா இருந்தது. இறைவனுக்கு நன்றி. இவன் தாம்மா என் வாழ்க்கைக்கு வெளிச்சம். எழுதுகிற பக்கங்கள் வளர்ந்துச்சு, அவனும் வளர்ந்துட்டான். ஆனால் ராகவனை நான் அப்படி பார்ப்பேன்னு எப்பவும் நினச்சி கூட பார்க்கல. எல்லாரும் முன்னாடி நான் அவனை அடித்தப்போ அவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் அவன் சிகரெட் பிடிச்சதை பார்த்து நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன்னு அவனுக்கு தெரியாது. அதை என்னால் அவனுக்கு சொல்லவும் முடியலை. ராமனா நான் யாருக்கிட்டையும் ஒரு தப்பான பேச்சு கூட வாங்கினதில்லை. ஆனால் ராகவனோட அப்பா ராமனா நிறைய பேச்சு வாங்கிட்டு இருக்கேன். இப்ப என்னப்பா, நான் வேலைக்கு போனா எனக்கு சாப்பாடு போட மாட்டீங்களா? முடியாதுன்னா சொல்லுங்கப்பா, ஏதாவது கூலி வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். இவன் பெரிய ஆளானா நல்லா சம்பாதிப்பான், நம்மள நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன? மா, இதுக்கு பேரு பாசம் இல்லம்மா, முதலீடு. நான் அவன் மேல வச்ச பாசத்தை முதலீடுன்ட்டான். நான் எதுவும் தப்பா ஒன்றும் கேட்கலையே. அவ வரட்டுங்க, ஒரு அப்பா அப்புற அறிவு கெட்டவன். அப்படிலாம் கேட்டா அவன் சொன்னது சரின்னு ஆயிடும். எவ்வளவு நாள் நான் தானே பார்த்தேன், இனியும் அப்படியே பார்த்துட்டு போறேன். அவனை அப்படியே விட்டுட்டா எப்படிங்க உருப்படுவான்? ஒன்று பண்ணு, நாளையிலேருந்து சாப்பாடு கரியர் கொடுத்து ஆஃபீஸ்க்கு வர சொல்லு. அங்கே இருக்கிறவங்கள பார்த்தாது ஏதாவது வேலை பார்க்கணுன்னு தோணுதான்னு பார்ப்போம். என் மகன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னப்போ பணம் கொடுத்தேன். அவன் பிஸ்னஸ் பண்ணி நட்டம் வந்திருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். சூதாடி இழந்துட்டான்றதை தான் தாங்கிக்க முடியல. என் கையெழுத்துக்கு மதிப்பு வர 25 வருஷம் ஆச்சு. ஆனால் அவன் அதை ஒரே நாளில் அழிச்சிட்டான். ஒரு தகப்பனா நான் நிறைய ஏமாந்துட்டேன், பொறுத்துக்கிட்டேன். இப்போ அவன் சமூகத்தை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான், பொறுத்துக்க முடியல. போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன். என் புள்ள போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது நான் எப்படி வீட்டில் இருக்க முடியும்? கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல சார், எஃப்ஐஆர் போட வேணான்னு ரிக்வஸ்ட் பண்ண வந்தேன். என்ன சார், நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இப்போ நீங்களே? என் பையன் ஃபோர்ஜரி பண்ணது தப்பு தான் சார், ஆனால் அதனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அந்த இடம் ஒரு அனாத ஆசிரமத்துக்கு சொந்தமானது. அது அவங்களுக்கே திரும்பி போகிற மாதிரி அந்த ஃபைலை மேலதிகாரிக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார். பின்ன ஏன் சார் எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணீங்க? என் மேலே வராத பயம் உங்களை பார்த்தா வரும்னு. சரி, மார்னிங் அனுப்பி விட்றேன். சரிங்க, என் பையனை ஒரு தடவை பார்த்துட்டு போட்டோம். ப்ளீஸ் பாருங்க. வண்டி அடியா. எஸ்ஐட்ட பேசிட்டேன், காலையில் போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடு. நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்ல. ஆனால் அவன் அப்படி நினைக்க மாட்டான். நீ எப்போ எழுதுறதுக்கு நிறைய இடம் இருக்கு, ஆனால் எழுதுற அளவுக்கு என் மனசுல எந்த நினைவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் அடி. சொல்லு. அண்ணே, இப்பதான் என் அப்பாவோட டைரியை நான் படிச்சேன். என்னை எப்படி வளர்த்தாருன்னு எழுதி வச்சிருக்காரே தவிர சொத்து பத்தை பத்தி எந்த விவரமும் எழுதி வைக்கலண்ணே. அவரு போயிட்டாருன்னா எனக்கு எப்படின்னு தெரியும்? நாய் கூட குட்டி போடும்,
அதுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்ல. அது சரி, எங்க இருக்கண்ணே? காத்தடிச்சிட்டு இருக்கேன். அண்ணே, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போ. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி நொய்யினாயிடு. அண்ணா, டேய் வண்டி எடுத்துட்டு எங்கடா போட? பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் போட்டுருக்கேண்ணா. சீக்கிரம் வாடா, லோட் ஏத்துறோம். சரிண்ணா, சரி இதை வந்துடுறேன். இவன் வேற நடுவுல. காசி சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், வாங்க வாங்க. மேடமும் ராகவனும் எங்க? கையில கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ஓ, இன்னும் 10 நிமிஷத்துல முகூர்த்தம் ஆரம்பிச்சு. சரிங்க, நீங்க நீங்க உட்காருங்க பாருங்க, வேலையை பாருங்க. ராகவா, எந்த அப்பனும் தன் மகனுக்கு இப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருக்க மாட்டான். நான் தான் முதல்ல நினைக்கிறேன். நீ என்ன கொலை பண்ண சொல்லி ஃபோனில் பேசினதை நான் கேட்டேன்டா. இந்த மாசம் 18ஆம் தேதி ஒரு கல்யாணத்துக்கு நாங்க எல்லாரும் பாண்டிக்கு போறோம். அன்னைக்கே எங்க அப்பா சாகணும். நீ எப்படியாவது தூக்கிட. என் அப்பா மட்டும் உயிரோட இருக்க கூடாது. நீ என் உயிர்டா, அதையே கேட்டுட்ட, கொடுக்குறேன்டா. நான் போயிட்டேன்னா என் சம்பாத்தியமெல்லாம் உனக்கு தான். ஏதாவது பிரயோஜனமா பண்ணு. ஒரு வேளை என் வேலை உனக்கு வந்துச்சுன்னா லஞ்சம் மட்டும் வாங்கிடாத, அது பாவம். ராமன் மகன் லஞ்ச பேர் வழின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா ராமனும் ராகவனும் ஒண்ணுதான். அம்மாவையாச்சும் நல்லா பார்த்துக்கோ. நடந்த எதுவுமே உங்க அம்மாவுக்கு எப்பவும் தெரியக்கூடாது. இதுதான் என் கடைசி ஆசை.
நீ சூப்பர்ப்பா. என்னது ராமு சார் கால் பண்றாரு? அங்கிள். ராகவா சொல்லு. எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? உங்க அப்பா கிளம்பி 10 நிமிஷம் ஆச்சுடா. வண்டி நிறுத்து. டேய் நில்லு. வண்டி பின்னாடி எடு. யாரா நீ? உடம்பு பூரா இவ்வளவு அடிபட்டு இருக்கு. எங்க ஓடிட்டு இருக்க? என் பேரு ராகவன் சார். வர வழியில வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு சார். எங்க அப்பாவை பார்க்க போறேன் சார். சார் எனக்கு இது மேல சந்தேகமா இருக்கு சார். சார் அப்பாவை பார்க்க போறியா? எங்க உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் வர வழியில மிஸ் ஆயிடுச்சு சார். அப்படியா? நம்பர் சொல்லு, நான் பண்றேன். ஏன்னா நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியணும்ல. என் அப்பா நம்பர் எனக்கு தெரியாது சார். என்னது தெரியாதா? அப்பா நம்பர் கூட தெரியாது. யோ இவனை தூக்கி வண்டியில போடுயா. ஸ்டேஷன்ல வச்சு அவசரமா அப்பாவை போய் அப்பா தெரியும் இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு. போங்க மன்னிச்சிடுங்க சார். யோ புடியா. இல்லடா புடிடா ஓடுற. இல்லடா. ஏறா உள்ள போடா. எங்க கிட்டே உன் வேலை காட்டுறியா? போடா. ரிசீவிங் சார் ஓவர். கர்மாத்தூர் மெயின் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. வயசு 50-55 இருக்கும். ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரோட கிளியர் பண்ணுங்க. ஓவர். எஸ் சார் ஓவர். ராமன்றது உங்க அப்பாவா? டேய் ராகவா, உனக்கு என்னடா ஆச்சு?
லாரி ஆக்சிடென்ட்ரா. எனக்கு மட்டும் ஏன் தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. 16 தையல் போட்டிருக்காங்க. இப்பதாண்டா ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. அம்மாவை சமாதானப்படுத்தவே முடியலடா. ராகவா, ராகவா, அப்பாடா. ஒண்ணு இல்லம்மா. ராகவா, டேய் ராகவா, அவருக்கு எதுவும் ஆகாதுல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. அவரை இந்த நிலைமையில பார்க்க முடியலடா. எனக்கு பயம் 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 பயமா இருக்குடா. அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா. பயம் ஆகாது. நான் போய் ஒரு வாட்டி அவங்கள பார்க்கணும்டா. சரி இங்கே இரு, நான் ஐயா கிட்ட போய் பேசிட்டு வரேன். உங்க அப்பாவை பார்க்காம என்னால இருக்க முடியாதுடா. போன் எதுக்கு நான் ஆஃப் பண்ணேன்? எனக்காகத்தான் காத்துட்டு இருக்கீங்களா தம்பி? வண்டி நின்றுச்சு, மெக்கானிக் வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுக்கு உங்களுக்கு வெயிட் பண்ணும்? நீங்க யாருங்க? என் மகன் உங்ககிட்ட போன்ல பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். நீங்க தானே தேவா? சார் தப்பு பண்ணிட்டேன் சார். சார் தப்பு பண்ணிட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். இதுல உன் தப்பு என்னையா இருக்கு? இல்ல சார், ஏதோ லாரிக்காக ஆசைப்பட்டு இப்படி பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ பயப்படாத. பயப்படாத. அவன் ஏதோ கோவத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்னு நினைச்சேன். ஆனா ஒன்னு அந்த இடத்துல பார்க்கும்போது தான் புரிஞ்சது. நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கான். எப்போ பெத்த புள்ளையே என்ன கொல்லணும்னு முடிவு எடுத்துட்டான்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் செத்துட்டேன். தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைச்சேன் சார். ஆனா அவன் பிளான் பண்ண மாதிரி போலன்னு வச்சுக்கேன். அப்பா செத்தும் பிரயோஜனம் இல்லாம போச்சேன்னு வருத்தப்படுவானேன்னு தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். என்ன சாகடிச்சா நீங்க கொலகாரங்கள் ஆயிடுவீங்கடா. உங்களுக்கு நான் சாகணும் அவ்வளவுதானே? அப்பா தெரிஞ்சேதாங்க போனியாப்பா? நான் கொலைக்காரன் ஆகக்கூடாதுன்னா இப்படி பண்ணியாப்பா? நீ போயிட்டா எல்லாம் எனக்கு வரும்னு நினைச்சேன். ஆனா நீதான் எனக்கு எல்லான்னு நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன்.
நான் தான் உன் உயிர்னு சொன்னியப்பா. எனக்காக இந்த உயிரை கொடுக்கணும்னு நினைச்சிட்டல. என்ன மன்னிச்சிட்டு கூட என்னால கேட்க முடியலப்பா. அப்படி கேட்டா என்ன மன்னிச்சிருவோன்னு பயமா இருக்குப்பா. உன்ன மாதிரி அப்பா யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கப்பா. என்ன மாதிரி ஒரு பையன் யாருக்கும் பிறக்க கூடாது, பிறக்கவே கூடாது. நீ தினமும் செடிக்கு தண்ணி ஊத்துவல்லப்பா. நான் ஒரு களி செடி தெரியாம தண்ணி ஊத்தி வளர்த்துட்டியாப்பா. நீ எந்த அளவுக்கு அழுதுருப்பன்னு கண்ணில் நினைஞ்சது லட்டு சொல்லுதப்பா. நான் மாறிட்டேன்னு சொல்ல மாட்டேன்ப்பா. இல்ல, நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். உனக்கு சரியான பிறகு நீ ஆபீஸ்க்கு போறப்போ எல்லாரும் ராமன் சார், உங்க பையன் ராகவ் ரொம்ப நல்ல பையன், நல்லா வளர்த்துருக்க, நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்கப்பா, பெருமையா சொல்லுவாங்கப்பா. அதை நீ பார்க்கணும். அது வரைக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நான் போறேன். எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நகருங்க. யார் நீங்க? ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ணுங்க, பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். போஸ்ட்மார்ட்டமா? இவர் இறந்து 10 நிமிஷம் ஆச்சுங்க. பாடி சீக்கிரம் கொண்டு வாங்க. இதுதானோ இதுதானோ நீ கேட்ட ஒரு வாழ்க்கைதான் சரியா? வருவாரோ வருவாரோ இனியுந்தன் முகம் பார்க்கத்தான் அழுதா? வாழும் போதே ஒன்றாய் நீயே சாகச் சொல்லி சென்றாய் நீயே. செய்த இதுதானும் இதுதானும் நீ கேட்ட ஒரு வாழ்க்கைதான் சரியா? வருவாரும் வருவாரும் இனியுந்தன் முகம் போதும் என்றே போனாயே நீ, பாவம் என்றே நானேனா? வாழ்வும் வாசம் போகுதே, வானம் போகாதீங்க. டேய், எதுக்குடா வர சொன்ன? என்னடா இது? அப்பாவோட இன்சூரன்ஸ் பண்ணன ஃபைனான்சருக்கு கொடுத்துட்டு போக மீறி நீ லாரி வாங்கிக்கணும். நீ உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். நான் அவர் சாகும்போது பார்த்தேன். எனக்கு இந்த பணம் வேண்டாம்டா, எனக்கு வேண்டாம். படிப்புலையும் ஃபெயில் ஆயிட்டேன், காதலிச்ச பொண்ணு விஷயத்துலையும் ஃபெயில் ஆயிட்டேன்.
லைஃப்ல செட்டில் ஆகுறதுலயும் ஃபெயில் ஆயிட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஃபெயில் ஆயிட்டு தானே இருக்கேன். என் அப்பா விஷயத்துல நான் ஃபெயில் ஆகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கல்லன்னு. இது அம்மா கிட்ட சொல்லிடலான்னு இருக்குன்னு. ஏய், உங்க அப்பாவை கொன்னுட்டேன். இப்ப அவரோட கடைசி ஆசையும் கொல்ல போறியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சாரு உங்க அப்பா. அதனால தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத. 3 மாசமா நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு மன்னிக்கவே முடியாத குற்றத்தை பண்ணிட்டு எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க. இதுக்குள்ள என்னென்ன தண்டனை? நீ மாறிட்டேங்கிற விஷயம் தெரியாம இறந்து போயிட்டாருடா உங்க அப்பா. அதை விட பெரிய தண்டனை ஏதாவது இருக்கா? ராகவா, உங்க அப்பா உன் மேல வச்சிருந்த ஒரே ஒரு நம்பிக்கை நீ உங்க அம்மாவையாவது நல்லா பார்த்துப்பேன்னு தான். அதையாவது சரியா பண்ணு. இந்த டொனேஷனை யார் பேர்ல எழுதணும் சார்? தசரத ராமன். ஏண்டா இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப? உங்க அப்பா எங்கேயும் போலடா. அவர் நம்ம கூடயே இருக்காரு. ஆனா என்ன பார்க்க முடியாது, அவ்வளவுதான். அன்னைக்கு மட்டும் அவர் கல்யாணத்துக்கு போகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அம்மாக்காகவும் உங்க கடைசி ஆசைக்காகவும் நான் வாழவும் முடியாம சாகவும் முடியாம இப்படி நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்பா. இன்னொரு ஜென்மன் இருந்தா உங்களுக்கு மகனா இல்லாம உங்க காலுக்கு செருப்பா பொறுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு கேட்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. காலை வருவதை தகப்பனை காணவே நான் மகனிருக்க நீ சூழல் இசை வைக்க வேண்டாமே தந்தையின் நானுமே உலகம் அவன்